ஒரே ஒரு விஷயம், கடன் பட்டன்னு சொல்கிறோம். கடன் எதனால் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் சொல்லுவீங்க, நானாக கடன் வாங்கிட்டேன், நானாக ஆசைப்பட்டு வாங்கிட்டேன், நானும் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதனால் நான் கடன் ஆகிட்டேன். கிடையவே கிடையாது. கடனை உருவாக்குறது உன்னுடைய கர்மா. உனக்கு நோயை உருவாக்குறது கர்மா. உன்னை உறுதி செய்ய வைக்கிறது கர்மா. நீ பாவத்துக்கு தள்ளப்பட்டது கர்மா. உன்னை பிச்சை எடுக்க வச்சது கர்மா. உன்னை எல்லாமே மாத்துறது கர்மா. இத்தனை கர்மாவும் கெட்ட கர்மா உனக்குள்ள இருக்குது. இதை நீக்க 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 என்ன ஆகும்? ஒரு கட்டத்துக்கு மேல சுப கர்மா உள்ள வர ஆரம்பிச்சிடும். வர 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 என்ன ஆகும்? நீ யோகத்தை அடைய ஆரம்பிச்சிருவ. இதுதான் உண்மை. இந்த ரெண்டையும் பார்த்து கண்டுபிடிச்சு உனக்குள்ள நீ பேசி உன் ஆன்மாவோட நீ பேசணும். உன் ஆன்மா உனக்குள்ள பேசணும். நீ பார்க்கணும். நீ பார்த்து பேசி அதை மாற்றணும். இதை மாற்ற பழக தெரிஞ்சிட்டீன்னா நீ ஞானி.